மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்வுக்கு செய்யற பாவத்துல 3 பாவங்களுக்கு நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்றான். அது என்ன 3 பாவம்? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை மனுஷனுக்கு கொடுக்கிறது, மகானுக்கு கொடுக்கிறது, உசோட உள்ளவனுக்கு கொடுக்கிறது, செத்தாளுக்கு கொடுக்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் மனுஷன்ட்ட கேட்கிறது. அவளியாவே பிள்ளைய கொடு, குட்டியை கொடு, எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், பெரிய பாவம். மற்றதெல்லாம் மன்னிச்சிருவான். இதை செஞ்சுட்டு அப்படி மோத்தா போலான்னு வைங்க, நேர ரிசர்வ் தான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அவளியாவே மகானே பெரியாரே நீங்க தான்டா முடிஞ்சு வச்சுக்கத. அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சான் ஒருத்தன், அதோட காலி. அவனுடைய எந்த ஒரு மன்னிப்பு அவனுக்கு அறவே கிடையாது. இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாவம். ரெண்டாவது பாவம் என்ன? மன்னிக்காத பாவம் வட்டி. வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 சொல்றான். நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹாங்கறான், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள்ங்கறான். யாரு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாலும் மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம். நரகத்தில் 2 ஸ்டேஜ் இருக்குது. கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் வாட்டி வதக்கிட்டு பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனையை தந்துட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு ஒண்ணு இருக்குது. அது கொஞ்ச நாள் தண்டனை அனுப்பி சொர்க்கத்துக்கு போயிடலாம். யாரு நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அவன் போனா போனதுதான், திரும்பி வரவே இயலாது, நரகம் தான் கடைசி வரைக்கும். அப்ப கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது மீள முடியாம நிரந்தர நரகத்துக்கு போறதுல இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா வட்டி வாங்குறவன். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறானா, டிக்ளேர், எனக்கு எதிராக ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடவும் ரசூலோடவும் போருக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்யறான். யாருக்கு எதிராக? வட்டி வாங்குறவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்றைக்கு தௌஹீத் சொல்லிக் கொண்டு வட்டி வாங்கவோ கொடுக்கவோ செய்கிறோமா இல்லையா? நீ என்ன அடுத்த ஆளுக்கு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இவ்வளவு பெரிய தப்ப செஞ்ச பிறகு ஏண்டா நானும் நரகத்துக்கு போற காரியத்தான் செய்யறேன், நிரந்தர நரகம், நீ செய்யற அதுதான் கேட்பான்ல, என்ன தகுதி நமக்கு இருக்குது? அப்ப இந்த வேலையை நம்ம செய்து வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லானல்லாஹு ஆக்கில ரிபா வ முக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹு. வட்டியை வாங்குறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், வட்டி வாங்குறவன், வட்டி எழுதி வச்சுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியா இருக்கிறவன், எல்லாத்தையும் அல்லாஹ் லானத்து செய்யறான். அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய ஒரு காரியத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்ம செய்யறோம். 10,000 ரூபாய்க்கு இருக்கிற தொழில 20,000 ரூபாய் ஆக்குறதுக்காக வேண்டி வட்டி வாங்குறோம். 1 லட்சம் ரூபாயா இருக்கிற தொழில வட்டி வாங்கலாம், ஒரு நேரத்தில் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ ஒரு நேரம் இருக்கிறது. என்ன நேரம்? நிர்பந்தம். நம்ம இல்லைன்னா செத்துருவோம். அந்த நேரத்தில் நமக்கு சட்ட திட்டம் கிடையாது. இப்ப செத்து போயிடுவான் இருக்குது. செத்து போன ஒரு ஆடு தான் கிடைக்குது. சாதாரணமா நான் திங்க கூடாத, இப்ப நான் திங்கலாம். எந்த அளவுக்கு திங்கலாம்? உசுரை காப்பாத்துற அளவுக்கு திங்கலாம். திங்கலாம் இல்ல, திங்கணும். திண்டு உசுரை காப்பாத்திக்கிட்டா தான் நாளைக்கு நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல, எவனும் தரமாட்டேங்கிறான். ரத்தம் தான் இருக்குது, அறுக்கப்பட்ட பிராணியோட ரத்தம். ரத்தம் இஸ்லாத்துல ஹராம். அந்த ரத்தத்தை நான் இப்ப திங்கலாம். எப்ப திங்கலாம்? பல பேர்த்தையும் கேட்டு பாக்குறேன், எவனும் தரமாட்டேங்கிறான். அன்பளிப்பும் தரமாட்டேங்கிறான், யாசகமும் தரமாட்டேங்கிறான், கடனும் தரமாட்டேங்கிறான், ஒண்ணுமே தரமாட்டேங்கிறான். செத்து போயிடும். இப்ப இதான் இருக்குது, தின்னு உசுரை காப்பாத்து. அப்ப ஹராமான பன்றியை தின்றாலும் திங்கலாம், செத்து போன ஆட்டை வேண்டாலும் திங்கலாம், கழுதையை வேண்டாலும் திங்கலாம், நாயை வேண்டாலும் திங்கலாம், ரத்தத்தை வேண்டாலும் திங்கலாம். உனக்கு உசுரை காப்பாற்றுற அளவுக்கு உசுறு போயிருங்கிற நேரத்தில், உசுறு போயிருங்கிற நேரத்தில் எந்த தடையும் உனக்கு வராது, எல்லாத்தையும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில நீ இருந்தால் வட்டி வாங்கலாம். செத்துருவேன், வட்டிக்குன்னு தர்றாங்க அவர்தான், அதை வாங்கி திங்கலாம், செத்து போயிருவேன். நீ அதுக்கா வாங்குற வட்டி? நம்ம வாங்குற வட்டியில அதுக்கா? சாவ கிடக்கிற நேரத்துல வட்டி வாங்குறோமா? இல்ல, தொழில பெருக்கிறதுக்கு வட்டி வாங்குறோம். ஹராமான ஒரு காரியம், அல்லாஹ் மன்னிக்காத காரியம், நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியம், இது அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய காரியம். எத்தனை வியாக்கியானம். அது பேங்க் வட்டி, இது அரசாங்க வட்டி, இது எளவு வட்டி. அட வட்டியில என்ன பேங்க் வட்டி, அரசாங்க வட்டிங்கிற? அரசாங்கம்னா கல்லு கடை வச்சிருக்க, அரசாங்க கல்லு கடையில் குடிக்க முடியுமா? குடிக்க கூடாதுன்னா தனியார் கல்லு கடையிலும் குடிக்காத, அரசாங்க கடையிலும் குடிக்காத, அதான் சட்டம். அப்ப அரசாங்கம் நடத்துற காரணத்தினால வட்டி ஹலால் ஆயிராது. வட்டி வாங்குறோம், சர்வசாதாரணமா வாங்குறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் வாங்குறோம். அல்லாஹ் இப்படி பரக்கத் செய்வான். அட பரக்கத்தை செய்யட்டும். உலகத்துல மறுமையில வெற்றி பெற முடியுமா?
மறுமையில் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல 10 20 ஆக்கணும், 20 40 ஆக்கணும், நல்ல ஆக்கு, நான் அனுமதிச்சுக்கிற வழியில ஆக்கு. நீ 4 கோடி 40,000 கோடி சம்பாதிச்சாலும் அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டான். அனுமதிக்கிற வழி, அதுக்கான காசை வேணாம் நான் சொல்லல. அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானா, அனுமதிக்கிற வழியில தேடணும்னு நம்ம நினைக்கிறோமா? அப்ப முஸ்லீம்கிட்ட வந்து வட்டி வாங்க கூடாதுன்னு தெரியல என்று சொன்னா வேற சமுதாயத்துக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாட்டி அவனுக்கு தெரியும். வட்டி அவனுடைய அடிப்படை. வட்டி இல்லாம அப்ப மகனுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கலையே வட்டியில பேசக்கூடிய சமுதாயம் உன்னை சுத்தி இருக்கிறான். உன்னை சுத்தி வாழக்கூடிய மற்ற சமுதாயம் எல்லாம் தகப்ப மகனுக்கு கொடுப்பான், வாங்கும்போது வட்டி போட்டு வாங்குவான். அண்ணன் தம்பியை கொடுப்பான், வாங்கும்போது வட்டி போட்டு வாங்குவான். அக்கா தங்கச்சி கொடுப்பா, வாங்கும்போது வட்டி போட்டு வாங்குவான். அப்படிப்பட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில் நீ வாழக்கூடிய நீ வாங்கினேன்டா எவன் இதை ஒழிக்க இயலும்? எப்படி அந்த மனிதாபிமானம் சொன்னாரா? எப்படி வரும்? அப்ப இங்கே நம்ம உரசி பார்க்கிறோம், காசுல உரசுறோம் இல்ல, அடி காசுல அவுட். காசுன்னா அது வர்ற வழியை எந்த வழியா இருந்தாலும் ஓகே. வட்டியா ஓகே, மோசடியா ஓகே, திரும்பி கொடுக்க கூடாதுங்கிற நோக்கத்தில் வாங்குற கடனா அதுவும் ஓகே, வரதட்சணையா அதுவும் ஓகே. இன்னும் சொல்ல போனா பாருங்க, சுயமரியாதையை கற்றுத்தந்த ஒரு மார்க்கத்துல சுயமரியாதை எப்படி கற்றுத்தர்றான் அல்லாஹ் சொல்லிக்கார. சஹாபாக்களுடைய தனித்தன்மையாக அந்த ரசூலுல்லாஹ் பயிற்றுவித்தாங்கள ஒரு தோழர்கள், அவங்களுடைய தனித்தன்மை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. சஹாபாக்களை எவனாச்சும் பார்த்தான்னு சொன்னா, இந்த சஹாபாக்களை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்ல, சோத்துக்கு வழி இல்லாம பள்ளிவாசல்ல படுத்து கிடந்தாங்க அவங்கள, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குடியிருக்க வீடு இல்லாம, குடும்பம் இல்லாம, சொத்து சுகம் இல்லாம அந்த பங்கு வச்சு கொடுத்தாங்களே சஹாபாக்களை, முஹாஜிர் அன்சார், அந்த பங்குல அடங்காம இடம் இல்லாம பள்ளிவாசலுடைய திண்ணையில படுத்து கிடந்தாங்களே அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. மூடர்கள், இவர்களை பற்றி தெரியாதவர்கள் வந்து பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் என்று நினைப்பார்களாம். இந்த சஹாபாக்களை பார்த்தா எப்படி தெரியுமா? பெரிய ஏன் அப்படி நினைப்பார்களா? மினத் அஃபுஃபி, அந்த சுயமரியாதை உணர்வின் காரணமாக, அவங்கள்ட்ட காணப்பட்ட சுயமரியாதை உணர்வின் காரணமாக அவர்களை செல்வந்தர்கள் என்று நினைக்கும் அளவுக்கு நடந்தார்கள். அல்லாஹ் பாராட்டுறான. அப்படி ஒரு முஸ்லிம் நடக்கணும். யாசகம் கேட்பதும் கடன் மாறித்தான், சும்மா சாதாரணமான அனுமதி இல்ல. சும்மா வாங்கி போய் கேட்டு எதா இருந்தாலும் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, எவன் ஒருத்தன் மக்கள்கிட்ட யாசகம் கேட்கிறானோ, எது கேட்கிறானோ அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறானோ அவனுடைய முகத்திலே ஒரு வடுவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வடுக்கள் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மறுமை நாள்ல எலும்பு இல்ல, சதை இல்லாம முகத்துல எந்த சதையும் எலும்பு கூட வருமானம், மூஞ்சி மட்டும் எலும்பு கூட இருக்கு, கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஆகிரத்துல வந்து நிக்கும் பொழுது எவன்லாம் இந்த யாசகம் வாங்கிட்டு இருக்கிறானோ அவன் மூஞ்சிக்கு மட்டும் ஸ்பெஷல் அடையாளம் எல்லாம் போடுறான். இப்படி ஒழு செய்தவர்களுக்கு வெள்ள வெள்ளையிருந்து பிரகாசம், கை பிரகாசம், மூஞ்சி பிரகாசம், அப்படி நல்லா ஆக்குறானோ அந்த மாதிரி இந்த அடுத்தவன்ட்ட கையேந்திரான் பாருங்க. கையேந்திரவனுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, மறுமையில உடம்புல அழகா இருக்கும், மூஞ்சில எலும்பு யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. மூஞ்சில சதையற்றவனாக, முகத்தில் சதையற்றவனாக வருவான்னா அது சும்மா சாதாரண எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் எவ்வளவு வெறுக்கிறான்னு பார்க்கணும். எவ்வளவு ஒரு வெறுப்பான ஒரு காரியமா இருந்தா இப்படி ஒரு கேவலம் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீ கேவலப்பட்டு போய் யாசகம் கேட்கிறிய, யாசகம்டா என்ன? திருவோடு தூக்கி அம்மா தாயே பிச்சை போட்டு மட்டும்தான் யாசகமா? ஒருத்தன் போய் கேட்கறது யாசகம் தானங்க. அதிகமாக்குறக்கா கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம செத்து போன யாசகங்கள். செத்து போயிருவியா? போய் யாசகங்கள். 5 சட்டை இருக்குது, 6வது சட்டையை போய் கேட்கிறீ, எதுக்கு யாசகம் கேட்கிற? உனக்கு அணியிறதுக்கு 2 சட்டை உனக்கு போதும், 3வது சட்டை போறது கேட்கிறிய, அது யாசகம் இல்லையா? இந்த யாசகம் கேட்கறதுங்கிறது காசு. இன்னும் சொல்ல போனா பொய்யெல்லாம் சொல்லி கேட்கிறான். இந்த கோயமுத்தூர்ல யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு கலவரம் நடக்குது, அதுல பாதிப்பு, அதுக்காக உதவி செய்யறோம். அந்த உதவியில பொய்க்கு மேல பொய் சொல்லி கேட்டவர்கள் எத்தனை பேர்? உங்களுக்காக வசூல் பண்ண தொகை தான் 10,000 ரூபாய் நஷ்டம்னு சொன்னா 50,000 நான் கூசாம, கை கூசாம மனு எழுதினீர்களா இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப காசை பெருக்கிக்கிறதுக்காக வேண்டி என்ன வேண்டாம் செய்யறது. காசு வரும்னு சொன்னா எந்த முறையில வேண்டாலும் கேட்கறது. இப்படியாக எவனெல்லாம் மக்கள்கிட்ட கேட்கிறானோ அல்லாஹ் நிறைவேற்றவே மாட்டானா. மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள்கிட்ட விட்டுருவானா. எவன் ஒருத்த அந்த தஃபுவோட சுயமரியாதை நடந்து கொள்கிறானோ அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் வாக்குறுதி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்?
அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கிற, எதுக்கு கேட்கறீங்க? கேட்டு கேட்டு உங்களுடைய சொன்னாரே இல்லையா, பணக்காரன் ஏழை மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? கேட்டதுனால மதிக்க மாட்டேங்கிறான். யா வச்சுக்க, சும்மா மதிக்க மாட்டேங்கிறான் இல்ல. நீ போய் அவங்கிட்ட என்னைக்காச்சும் போய் ஒரு செருப்புக்கோ ஒரு புஸ்தகத்துக்கோ ஒரு சட்டைக்கோ ஒரு 10 ரூபாய்க்கோ கையேந்து நிக்கலன்னு சொன்னா உன்னைய மதிப்பான். மதிக்க மாட்டேங்கிறான்னா அந்த அவமரியாதை உண்டாக்கிட்டது நம்ம. சஹாபாக்கள் அப்படி நினைச்சானா பணக்காரன் ஏழைன்னு? அவர்கள் யார்ட்டையும் கேட்கல. அவர் நெஞ்சு நிமிர்த்திருக்கணும். மூமின் எப்படி இருக்கணும்? எல்லா நேரத்திலையும் அவனை 4 பேர் ரோட்ல விட்டு கேட்கிற மாதிரி இருக்க கூடாது. அவர் நிமிர்ந்த நடையோடு இருக்கணும், கௌரவமா நிக்கணும். நான் எதுக்குடா மனுஷன் கேட்கணும்? எது கேட்கிறோம்? சோத்துக்கே இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சோறு கொண்டு போவாட்டி பொண்டாட்டிய பிள்ளை செத்து போயிடும், அதுக்காக கேட்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அபூபக்கர், அந்த உமர், அந்த வறுமை உங்களுக்கு வந்துருச்சா? கேட்கிறாண்டா யாரு கேட்டிருக்கணும் தெரியுமா? அபூபக்கர் கேட்டிருக்கணும். மதீனாவுக்கு போன பிறகு கேட்கிறாண்டா யாரு கேட்கணும் தெரியுமா? உமர் கேட்கணும். கேட்டாங்களா? என்ன அங்க வாழ்க்கை என்ன? மதீனாவுக்கு போன பிறகு என்ன வாழ்க்கை? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். ஒருத்தன் சொல்லு பார்ப்போம். இந்த நிலையில இருக்கிற ஒருத்தன் உண்டா? ஒரே ஒருத்தன் சொல்லு பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உச்சி பகல் வெயில்ல வர்றாங்க, வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அபூபக்கர் வர்றாரு, உமர் வர்றாங்க. சின்னத்துக்கு 2 பேரும் இந்நேரத்தில் வர்றீங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, 2 பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? பசி, பசிதான். ஏதாவது வேலைகளை கிடைக்குமா, என்னமா கிடைக்குமா? பசிதான், அதுக்கு தான் வெளியே வந்துட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். பசியை தாங்க முடியாம, பசி பொறுக்க முடியாம அபூபக்கர் விட்டு வெளியே வர்றாரு, உமர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வர்றாங்க. யாராவது ஒரு வேலைகளை கொடுத்து ஏதாவது தந்துட மாட்டாங்களா? கேட்கவும் மாட்டாங்க. இந்த அளவுக்கு வெளியே தள்ளின வறுமைக்கு உள்ள ஒருத்தன்னைக்கு உண்டா? சொல்லுங்க பாப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசுதான் பெருசு நினைக்கிறீங்களே, அந்த முன்மாதிரி நினைச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹல் இந்தக்கும் ஷைஉன். ஆயிஷாட்ட கேட்பாங்களாம், ஏதாவது இருக்குதா வீட்டுல? என்ன கேட்கிறாங்க? சோறு இருக்குதா, கஞ்சி இருக்குதான்னு கேட்கல, ஏதாவது இருக்குதா கேட்பாங்களாம். ஏதாவது இருக்குது என்று நாங்கள் சொன்னால் அதை சாப்பிடுவார்கள். ஏதாவது இல்லை என்று நாங்கள் சொன்னால் நான் நோம்பாளியாக இருந்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஏதாவது இல்லாத ஒரு வீடுங்க. ஏதாவதுனா என்ன? பிரியாணியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கேட்டாங்களே, என்ன பிரியாணியா, கறியும் சோறுமா, அல்ல ரொட்டியும் கறி குருமாவுமா? இல்ல. அந்த ஏதாவதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு துண்டு பேரிச்சம்பழம். ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்களுக்கு என்ன அர்த்தம்? ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அது இல்லையா? அது இல்ல. அல்லாஹ்வுடைய உலகத்துக்கு வழிகாட்டியா வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? உருப்படாதுக்கெல்லாம் போய் கையேந்துறோம், ஒண்ணுமில்லாதுக்கெல்லாம் போய் மானத்தை விட்டு ரோசத்தை. ஒரு மனிதன் சுயமரியாதையோட வாழ வேண்டாமா? ஒரு தௌஹீத்வாதி அதுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டாமா? இப்படி கேட்டு கேட்டு யாசகம் கேட்டு கேட்டு சொர்ணையத்து போய் காசுதான் குறிக்கோள், காசுதான் இலக்கு. இப்போ காசு தான், அதுவும் காசுக்கு தான் வருது சீட்டு. இது தனக்கு தனியா கேட்கறதுல பொது காரியத்துக்கு கேட்கிறாரு. போங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. வசூல் பத்தலையாம் கூட்டம் நடத்துறதுக்கு. போங்க போங்க, தருவாங்க. போங்க, சலசலப்பு இல்லாம அள்ளி போடுங்க. இந்த மாதிரி ஏற்பாடு, மண்டபம், சேரு, வாடகை. நாங்க பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம் சீதவிகள், அவங்கதான். நாங்க பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம், ஆனா பஸ் டிக்கெட் வாங்கிட்டு போவோம். அதுக்கு வசதி இல்லை எங்கள்கிட்ட. அதுக்கு வேண்டாம் பஸ் டிக்கெட் வாங்கிட்டு போவோமே தவிர பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். நடத்துறதுக்கு பாதிக்க கூடாதுங்கிறக்காக தான். போங்க, நிறைய அள்ளி போடுங்க, சலசலப்பு இல்லாம போடுங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயம் எல்லாருடையும், ரசூல்லா மட்டும் இல்ல, ரசூல்லா இருக்க முடியும், எங்களுக்கு முடியுமான்னு கேட்க கூடாது. சஹாபாக்களுடைய டோட்டல் சஹாபாக்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு பொம்பளை பார்க்கிறோம், புருஷன்ட்ட வந்து கேட்கிற பாருங்க, அவனுக்கு வசதி இல்லைன்னு தெரியும், ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். 25 புடவை அடிக்கிருக்கும் பீரோ இல்ல, புது புடவை, பிரிக்கப்படாத புடவை, இன்ன நாள் புடவை எடுத்தான்னு சொல்லி அவனை தாலி அறுத்து, அவனை போய் லஞ்சம் வாங்க வச்சு, அவனை திருட வச்சு, அவனை கலப்படம் பண்ண வச்சு, அவனை ஏமாத்த வச்சு, இந்த அளவுக்கு தூண்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் அப்படித்தான், ஆண்கள் அப்படித்தான். இந்த வயிற்று பசியையும் இந்த உலக ஆடம்பரத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறோம், அந்த ஒரு ஆடையை அணிந்து தொழலாமா கேட்கிறாங்க. ஒரு ஆடை, ஒரு ஆடை என்ன? அந்த காலத்து சட்டை வெட்டிலாம் கிடையாதுங்க, ஒரு துண்டு தானே.
ஒரு பெரிய போர்வை போத்திக்கிறாங்க, அது ஆடை. இந்த ஆடை அணிந்து தொழலாமான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அவளை குல்லிக்கும் சௌபானி, என்ன எல்லாத்துக்கும் 2 ஆடை இருக்கு, எல்லாத்துக்கும் 1 ஆடையா இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னமோ ஆளுக்கு 2 ஆடை வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆடை தொழலாமான்னு கேட்கறீங்க, எல்லாருக்குமே ஆளுக்கு 1 தடவை வச்சுக்கிற மாற்று உடை கூட இல்லையே நம்மள்ட்ட. பெரும்பாலானவர்களுக்கு மாற்று உடை இல்லை, மாற்று உடை இல்லைன்னு ஒரு ஆள் கைத்துங்க வைப்போம். இந்த போட்டுக்கிற சட்டைக்கு மேல வேற சட்டை இல்லைங்கிற ஒரு ஆள் சொல்லுங்க வைப்போம். நீங்க கேட்கலாமா? நீங்க யாசகம் கேட்கலாமா? கையேந்திருக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குதா? அந்த நேரத்திலும் கையேந்தாம இருந்தாங்க. எதுக்கு கேட்கறீங்க மனுஷன்ட்ட? இது சுயமரியாதை நடந்து காட்டு. எங்க போகும் தேவையானவனுக்கு கிடைக்கும் அந்த காசு, அந்த பணம். பிச்சு செத்து போற நிலையில் இருக்கிறானே அப்படிப்பட்டவனுக்கு போய் தாராளமா கிடைக்கும். அப்ப வாங்க மாட்டேன்னு நீ நினைக்கும் பொழுதுதான் கொடுக்கிற சிந்தை உனக்கு வரும். அது நீ யோசிக்கணும். எவன் வாங்குற பழக்கத்துக்கு வந்துட்டானோ லட்சம் வந்தாலும் வாங்கிட்டு தான் இருப்பான், கொடுக்க மாட்டான். நீ வாங்காத பழக்கத்துக்கு வந்தேன்னு வை, கொடுக்கிற நிலைமைக்கு வரும். கொடுக்கக்கூடியவன் ஆகுவ, கொடுக்க கொடுக்க அல்ல அள்ளி தருவான். அப்ப இந்த காசுல உரசி பார்த்தோம்னு சொன்னா துன்யா நமக்கு பெருசு, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு பெருசன் சந்தேகம் கிடையாது. சுய பரிசன் முடிஞ்சு போச்சா? துன்யாவை விட ஆகிரத்து பெருசு நம்ப வேண்டிய ஒரு சமுதாயம். துன்யாவில் உள்ள காசுக்காக வேண்டி நான் எதையும் செய்வேன், எந்த ஹராமையும் செய்வேன், மானத்தை விக்குவேன். இன்னும் சொல்ல போனா சுப்ஹானல்லாஹ், இந்த காசுக்காக வேண்டி இந்த கேடுகட்டவர்கள் காலில் எல்லாம் விழுந்து சும்மா கேட்டாலும் பரவாயில்லைங்க. இதை கேட்கும் பொழுது சில பேரு கூனி குறுகி என்சான் உடம்ப உருசான ஆக்கி கும்பிடு போட்டு கேட்கிறான், இப்படி கூனி குறுகிறான். கடன்கார கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு சொல்றான். அதுல அந்த காலத்துல கிடையாது, அந்த காலத்துல இருந்து போல இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம், என்ன கடன் பட்டுட்டா கேட்டுப்படுவானோ, ரோட்ல வச்சு கேட்பானோ, கடத்துல கேட்பானோ, கேட்டா மானம் போயிருமே. அது ஒரு காலம் இருந்துச்சான். அந்த காலத்துல இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்திலேயே கடன் பட்டார் நெஞ்சம் உதாரணம் காட்டுவான். இப்ப கடன் பட்ட நெஞ்சத்துக்கு என்னவா உறுத்தல் இருக்குமா? ஓன்டே வேண்டா வாங்கினதுப்பா, கடனை வாங்கிவிட்டு உங்ககிட்ட அவன் சாட்சி இருக்காரா? கடன் வாங்கின ஒன்றே வாங்க, நீ வந்தியா, நான் பார்த்தன உன்னைய யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்ப மற்றவங்களுக்கு நம்ம அந்த அறிவுரை சொல்லல. தௌஹீத் ஏகத்துவவாதிகள் சொன்னா இந்த காசை மதிக்காது, காலில் போட்டு மிதிக்க. காசு ஒண்ணுக்கு உதவாது. ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதிச்ச முறையில் அல்லாஹ் தந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், எவ்வளவு தந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எதிர்பார்க்காம வந்தால் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், வேற வழியில வந்தால் பெற்றுக்கொள்ளாதீர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஏகத்துவத்துல பாருங்க, இந்த காசுல எப்படி இருக்கணுங்கிற ஒரு அளவுகோல். ஒருத்தர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூலிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இவர் போய் ஜக்காத்திலையும் வசூலிச்சுட்டு வர்றாரு. வந்தவர் அவரு நேர்மையானவர், நேர்மையான எந்த குறையும் பண்ணல. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அது எவ்வளவு ஹதீஸ்ல வரல, ஒரு 1000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. 900 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் இப்படி ஒதுக்கி வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தெரியுற மாதிரி, இந்தாங்க ஜகாத் பணம், 100 ரூபாய் இப்படி ஒதுக்குறாரு. இது என்னப்பா ஒதுக்குற அப்படின்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தெரியாம எடுக்கிறவர்னா முன்னாடி எடுத்துக்கலாம், அவர் ஃப்ராட் பண்றவர் இல்ல, அவர் இதை அனுமதிக்கப்பட்டு நினைச்சுக்கிட்டு ஒதுக்குறாரு, ஒரு 10% ஒதுக்குறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இது என்னது 10% ஒதுக்குற? 10% ஹதீஸ்ல வரல, கொஞ்சம் தேண்டு வருது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சத்தை ஒதுக்கிட்டார். என்னன்னு கேட்கறாங்க. இது ஜக்காத்து, இது நான் போனல எனக்கா தனியா நீ வச்சுக்கிட்டு தந்தாங்க. போன இடத்துல ஜக்காத்து வசூலிக்க போன இடத்துல இந்த 100 ரூபாயை நீ வச்சுக்கன்னு எனக்காக தந்தாங்க, அதுதான் இது அப்படின்னு உள்ள போய் சொல்லல. உண்மைதான் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உன் வீட்டுல போய் படுத்துக்க, அப்ப தரான்னு பாப்போம். நீ வீட்டுல படுத்துருக்கும்போது கூட்டி கொண்டா தந்தாரா? நீ என்ன வேலைக்கு போயிருக்கும்போது தந்தாரு? அப்ப நீ இந்த ரூபாயை கொடுத்தா தப்பா கணக்கு காட்டுவேன், ஜக்காத்துல கொஞ்சம் குறைச்சு சலுகை பண்ணுவேன், ஜக்காத்துல கட்டாயம் வசூல் பண்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு லஞ்சம் நினைச்சு உனக்கு தந்திருக்கலாம், நீ அதை வாங்கிட்டு வந்து உனக்கு தந்ததுங்கிறியா? எடுத்து கொடுங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? தௌஹீதுக்கு வேலை செய்யும் போது கமிஷன், தௌஹீதுக்கு வேலை செய்ய போனா நாங்க வசூல் பண்ணிட்டு வர்றோம், எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க? எப்படி இந்த கூட்டத்துக்கு வசூல் பண்ண போறான்னு வைங்களேன், வசூல் பண்ண போவார் ஒருத்தர், எல்லாம் கமிஷன். மலேசியா சிங்கப்பூர் போங்க, அது கமிஷன். இங்க போய் வசூல் பண்ணுங்க, அது கமிஷன். இது என்ன? இதான் மார்க்கமா? இதான் இஸ்லாம் சொல்ல தௌஹீதா? இதுதான் ஏகத்துவமா? அப்ப நல்லா தெரியுது. நம்மள சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் போது காசுல அவுட்டு. காசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை என்ன? துன்யா எங்களுக்கு பெருசு, ஆகிரத்து அரை காசு பெறாது. காசு விஷயத்துல பொருளாதாரம் வந்துருமே, ஆனால் ஆகிரத்தை எத்தனை தடவை வெற்றி மதிக்க நாங்கள் தயார், எங்களுக்கு துன்யா வேணும் முடிவு பண்ணிட்டோம். இந்த காசுல தான் இப்படி. அது மாதிரி பதவி,
புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் துன்யாவுடைய பாக்கியங்கள். இதுவும் ஒரு மனுஷன் ஆசைப்படக்கூடியதுதான். எப்படி காசு ஆசைப்படுறானோ அதே மாதிரி இதெல்லாம் ஒரு மனிதன் ஆசைப்படுறான். எப்படி ஆசைப்படுறான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த அடிப்படையில் ஆசைப்படுறானா? அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வழியில் ஆசைப்படுறானா? இல்ல. சும்மா சாதாரணமா ஒரு இந்த வட்டாரத்துக்கு என்ன சாரமேடா, இது சாரமேடல் இந்த ஏரியாவுக்கு இவர் தலை போட்டுருவோம். ஏறிக்கிற அந்த கர்வத்தையும் அந்த மண்டக்கணத்தையும் அந்த நடையையும் அந்த இதையும் பார்க்கணும், சிலிப்புறதை. என்னென்ன பெரிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு மேல உள்ள ஜனாதிபதி அந்தஸ்து பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு வழிகாட்டி எப்படி நடந்தாங்க? ஒரு எல்முனை கர்வம் இருக்குமா அவங்கள்ட்ட? அவங்களுக்கு கர்வம் உள்ளவர்களாக யாராவது அவர் பார்த்திருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டலாம், ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும். முஹம்மதே, நீ அந்த மக்களுக்கு ரொம்ப நளினமா மென்மையா நடக்கிறிய, அது அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள்னால நீ நடக்கிறேங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு மென்மை, அணுகக்கூடிய மக்கள்கிட்ட அவ்வளவு மென்மை, அவ்வளவு அண்மையா இருக்கும். உம்மத்து கூட நெருங்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு நெருங்க முடியும். யார்கிட்டையும் நெருங்க முடியாத அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு மதீனாவில் இருக்கிற ஒரு கிழவி, எந்த செல்வாக்கும் இல்லாத ஒரு கிழவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையை பிடித்து இழுத்து சென்று தன்னுடைய தேவையை கேட்க முடியும். என்ன முகமது, என்னப்பா நீ என்ன தரமாட்டேங்கிறேன், ஒரு கிழவி கையை பிடிச்சி இழுத்து தன்னுடைய தேவையை கேட்க முடியுமா? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தௌஹீதின் பெயரால் தலைமையை பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தௌஹீதின் மற்ற தலைமை விடுத்தலுங்க, அரசியல் தலைமை, அந்த தலைமை, இளவு எல்லாத்தையும் விடுவாங்க, எம்எல்ஏ, எம்பி, எம்சிஎம், அதை நான் சொல்லவில்லை. தௌஹீதின் பெயரால் ஒரு பகுதிக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிளைக்கு, ஒரு மாநிலத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களை அணுக முடிகிறதா? மென்மையான போக்கு காணப்படுகிறதா? அவர்கள்ட்ட அனுசரித்து பேசக்கூடிய பண்பாடு இருக்கிறதா? அல்லது தங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்ற அந்த ஆணவம் இருக்கிறதா? அந்த ஆணவத்தை கண்டுவிட்டு தௌஹீதை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு சமுதாயம் போவதா இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம எங்க? இது என்ன துன்யா பெருசா போச்சு? இப்ப நமக்கு என்ன வேணும்? துன்யாவில் நான் எனக்கு ஒரு பெருமை வேணும்யா, என்னை கண்டா ஒரு 4 பேர் மதிக்கணும், நான் யாருங்கிற என்னை பத்தி 4 பேர் பேசணும், என்னை புகழணும், எனக்கு பட்டம் தரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஆகிட்டோமா இல்லையா? அதுலயும் அவுட்டு. இந்த பதவி புகழ் வெறி இருக்கு பாருங்க, ஒத்தரம் விரும்பவே இல்லை, அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. இந்த அளவு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவரை ஒத்தரமே நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். நீ விரும்பாட்டாலும் நான் சேர விட மாட்டேன், விரும்பாட்டாலும் நான் சேர விட முடியும், நான் எனக்குள்ள சேர்தான். யார் இப்படி பாக்குறமா இல்லையா? அப்ப மக்கள் வெறுத்தாலும் சரி, நஞ்சி மாதிரி வெறுத்தாலும் சரி, யார் அணுக முடியாம போனாலும் சரி, அணுகிறவனை ஆபாச வார்த்தைகளால் திட்டினாலும் சரி, நெருங்க முடியாத நிலையில தன்னை உயர்த்தி கொண்டாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. இதான் இன்னைக்கு தௌஹீது. நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? அந்த மென்மையான அந்த சகோதரத்துவ அரவணைப்பு இருந்தால் இந்த தௌஹீது எங்க போயிருக்கும்? எங்க போயிருக்கும்? எங்கேயோ போயிருக்கும். நம்மளை பார்த்து தாங்க வருவான். இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, தௌஹீதுக்கு ஒருத்தன் வர்றதா இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து வருவான், பிரச்சாரத்தில் வரமாட்டான். வித்தியாசத்தை பார்க்கணும், இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம். இது நல்ல ஜமாத்தா இருக்க, இது கெட்ட ஜமாத்தா இருக்க அப்படின்னு இடம் போட்டு பார்த்து வரக்கூடிய ஒரு நிலையில நம்மிடத்துல கர்வம், ஆணவம், மமத, பெருமை எல்லாம், தன்னை பற்றி தானே சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வது எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது. இது தௌஹீதா? புகழ்ல உரசினாலும் ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ற நல்லா கேளுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுக்கு மாத்திரம் இல்ல, டோட்டலா மொத்த இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு உரைகளாக அது ஒன்னத்தான் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அல்ல துன்யாவை விட ஆகிரத்து பெருசு. இதான் ஈமான் இருக்குதுங்கிறதுக்கே உரைகள். அதுதான் தௌஹீதுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். மூமின்கள் யார் தெரியுமா? மூமினை விளக்கலாம், 2 விதமா விளக்கலாம். ஒண்ணு, இன்னென்ன பண்புகளை சொல்லி விளக்கலாம். அல்லாஹ் அப்படியும் குர்ஆன்ல பல இடத்துல விளக்குறான். ஒரு இடத்துல பண்பை சொல்லி விளக்காம காட்டி விளக்குறான். சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்தை எப்படி விளக்கலாம்? அது ஒரு வால் இருக்கும், 4 கால் இருக்கும், காலில் எல்லாம் பெரிய பெரிய நகம் இருக்கும், கோர பல்லு இருக்கும், பிடரில முடி இருக்கும், ஒரு அட்டில ஒரு மாட்டை சாட்சி போடும், இப்படியாக விளக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்? படத்தை போட்டு காட்டி தருக்கு சிங்கம்னு காட்டலாம். படத்தை போட்டு ஈஸியா காட்டி இதான் சிங்கம், அல்ல புடிச்சிட்டு கூட காட்டிக்கலாம். இந்த பாரு சிங்கம். விளக்குற 2 வகை இருக்கு. அல்லாஹ் மூமின்களை 2 விதமா வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? இன்னென்ன தன்மை இருக்கணும், இன்னென்ன மாதிரி நடக்கணும், இப்படின்னு பண்புகளை வளர்க்கிறான். ஒரு இடத்துல
இப்படி விளங்கினா புரிஞ்சுக்கிறாரு நினைச்சுக்கிட்டா என்னமோ தெரியல, காட்டி வளர்க்கிறான். மூமினை வந்து ஒரு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எப்படி காட்டுறான்? லரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் மாடலாக காட்டுகிறான். யாருக்கு மாடல்? லில்லதீன ஆமனு, மூமினான மக்களுக்கு மாடல். யாரு மாடலாம்? இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி இந்த பொம்பளை மாடல். ஒரு பொம்பளையை கொண்டாந்து நிப்பாட்டுறான், ஒரு பொம்பளையை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறான். இந்த பார் பொம்பளையை பார், நீ மூமினா இருந்தா இந்த பொம்பளை மாதிரி நடக்கணும், இந்த பொம்பளை மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆம்பளைய கூட காட்டல. ஆம்பளைய காட்டினா என்ன பண்ணுவோம்? ஒரு நபியை காட்டியிருக்கலாம் அல்ல, நபியை காட்டல. நபியை காட்டினா என்ன பண்ணுவான் தெரியுமா? நபிக்கு முடியும், நமக்கு முடியுமா? நபியை காட்டிட்டா நபி என்னங்க அவர் வகி வருது, அல்லாஹ் பாக்குற, அல்லாஹ் சொர்க்கத்தை பாக்குறாரு, அல்லாஹ் காட்டுறான், அவருக்கு முடியும், எங்களுக்கு முடியுமா? அப்படிமா நபி அல்லாஹ் காட்டல. ஒரு ஆம்பளை காட்டுறான்னு வைங்க, பொம்பளை எல்லாம் சொல்லிடுவாங்க ஆம்பளைக்கு முடியும், எங்களுக்கு முடியுமா அப்படின்றாங்க. பலவீனர்கள் கருதப்படக்கூடிய பொம்பளையில இருந்து ஒரு பொம்பளையை தேர்ந்தெடுத்து நீ மூமினா இந்த பார், இந்த பொம்பளையை காட்டுறேங்கிறான்ல. இந்த பெண்ணை பார், எங்க பார்க்க சொல்றான்? எந்த அம்சத்துல பார்க்க சொல்றான்? வரவல்லாஹு மஸலன் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன் சொல்லிவிட்டு இது காலத், அந்த பெண்மணி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா. அந்த பெண்ணு கேட்டார்கள். இந்த பெண் இருக்க ஃபிரௌனுடைய மனைவி, அந்த பொம்பளை என்ன கேட்டுச்சான்? சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தான் கேட்டுச்சு. எப்ப கேட்டுச்சு? அந்த பொம்பளைக்கு ஒரு மாளிகை ஏற்கனவே இருந்துச்சு. ஃபிரௌன்ங்கிறவன் ராஜா, மன்னன், ஃபிரௌனுடைய மனைவிங்கிறவங்க ராணி. ராஜா ராணி. அப்ப ராஜாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா மரியாதையும் அந்தஸ்தும் செல்வாக்கும் புகழும் அதிகாரமும் ராணிக்கு உண்டு. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பாங்க? ராஜானா எந்த மாதிரி ராஜா? ஜனநாயக நாட்டு ராஜாவா? கேள்வி கணக்கு கேட்க ஆள் இல்லாத ராஜா. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், ஒருத்தனை கொல்லலாம், ஒருத்தனை கொல்லாம விடலாம், யாரும் கேட்கல. அந்த மாதிரி ராஜா. அந்த மாதிரி ராஜான்னா ராஜாவுக்குள்ள அதிகாரம் ராணிக்கும். அப்ப இந்த ராணிக்கு ஒரு அரண்மனை இருக்குது, பலவிதமான வசதிகள் இருக்கு, தங்க ஆபரணங்களுக்கு பஞ்சம் இல்ல, நகை நட்டுகளுக்கு பஞ்சம் இல்ல, ஆடைகளுக்கு பஞ்சம் இல்ல, நீச்சல் குளத்துக்கு பஞ்சம் இல்ல, பல்லக்குக்கு பஞ்சம் இல்ல, தூக்கிட்டு போற ஆட்களுக்கு பஞ்சம் இல்ல, ஏவலாளிகளுக்கு பஞ்சம் இல்ல, எல்லாம் பரக்கத்தான் இருக்குது. இவ்வளவு அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறாங்களே அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க? நம்ம புருஷன் சொல்றது தப்பு, இந்த சோத்துக்கு இல்லாம இருக்கார மூசா, இவர் சொல்றது கரெக்ட். அவங்க வழங்குறாங்க. ஃபிரௌன் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம். அவனை எதிர்த்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறவர் மூசா. மூசா யாரு? அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவர், அப்படிப்பட்ட மூசா. அப்ப மன்னனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு மூசா சொல்றது கரெக்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு மனசுல வச்சிருக்கலாம். மனசுல வச்சா மாடலா இருக்க மாட்டான்ல, மனசுல வச்சா ஒரு சராசரி மூமினா இருந்திருக்கலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? மனசுல வச்சுக்கல, புருஷன்ட்டே போய் என்னடா அரண்மனை, என்னடா அரண்மனை, நீ சொல்றதுக்குள்ள போயிடா. மூசா சொல்றாரு, கடவுள் ஒரு கடவுள் சொல்றாரு, அதான் கரெக்டான கடவுள். நீ சொல்ற கடவுள் சரியில்லை, நீனும் கடவுள் இல்ல, நீ யார கடவுள்னு சொல்லி அவனும் கடவுள் கிடையாது. இவர் சொல்றது ஒரு கடவுள் சொல்றாரு, அல்லாந்து அதான் கடவுள். அதை நான் ஏத்துக்கிட்டேன். மூசா அல்லாஹ்வுடைய தூதன் ஒப்புக்கொண்டேன். இப்ப என்ன ஆகும்? இப்ப என்ன ஆகுன்ற அரண்மனை போகும், அந்த வாசம் போகும், அந்த அதிகாரம் போகும், அந்த ஆடை நகை நட்டு அணிகள் எல்லாம் போகும். போகும் உங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னோம்னு சொன்னா எல்லாத்தையும் பறிச்சுக்கிடுவான், வெளியே விட்டுருவான், நல்லா தெரியும். போடா அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? இவ்வளவு சொல்லிவிட்டு மனுவை அங்க போடுது. ரப்பி புனிலி, எதுல எதுல மாடல் தெரியுமாடா? அல்லாஹ் கேக்குறான். அந்த பொம்பளை எதுல மாடல் நினைக்கிற? அழகான கூந்தல்ல மாடலா, முக வெட்டுல மாடலா, அணிஞ்சிருக்கிற ஆடையில மாடலா, தொழுகிற இபாதத்துல மாடலா, நோம்புல மாடலா, ஜக்காத்துல மாடலா? எதுல மாடல் தெரியுமா? இது கால அந்த அம்மா சொன்னாங்களே அதுல மாடல். என்ன சொன்னாங்க? ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா ஜன்னத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா. கணக்கு போட்டு அந்த அம்மா பாருங்க, இந்த அரண்மனை பிசாத்து, அது அரண்மனை, அது மாளிகை. கணக்கு போடுதா? அதான் மாடல். மூமினுக்கு மாடல் இதுதான். இப்படி நடக்கணும். நீ அந்த அம்மா கணக்கு போடுது, இந்த அரண்மனை நல்லா தான் இருக்குது, இந்த அரண்மனை எல்லா வசதி இருக்கத்தான் செய்யுது, இந்த அரண்மனையிலும் கேட்டதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யுது, இங்கேயும் கௌரவம் இருக்குது. அந்த அம்மா கணக்கு போடுது, இது ஒரு 25 வருஷத்துக்கு நிக்காத, அது காலகாலத்துக்கு நிக்குமே, இதுல கேட்டதெல்லாம் கிடைக்காத,
அதுல கேட்டதெல்லாம் கிடைக்குமே, இதுல எடுத்தா குறையுமே, அங்க எடுத்தா குறையாது, இப்படின்னு கணக்கு பண்ணி அந்த அம்மா பாக்குது. அது பெருசாவும் இது சிறுசாவும் தெரியுது. எது அங்க கிடைக்கக்கூடிய அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய ஜன்னத்துல கிடைக்கக்கூடிய அரண்மனை பெருசாக, இந்த ஃபிரௌனிடத்துல இருக்கிற அரண்மனை சிறுசா தெரியுது. ரப்பி புனிலே எந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னத்துல எனக்கு ஒரு அரண்மனையை தா. முடிஞ்சு போச்சா? இது மாடல், இதான் மாடல். நீ மூமினா இருக்கிறேன்னு சொன்னா இப்படி இருக்க முடிஞ்சா நீ மூமின், இல்லடா போ நீ மூமின் இல்லன்ட்டான்ல. இன்னொன்னு என்ன, அடுத்து அந்த அம்மா சொல்லுது, அரண்மனை போச்சு, ஆடு அணிகளை நகை நட்டு எல்லாம் போச்சு, அதோட விட்டுருவானா? அதோட விட்டுருவானாங்கிற இருக்கிறதான் பறிச்சுக்கிட்டு மிதிக்குவான். அடி அது வேற இருக்குத, எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு சும்மா விடுவானா அவன்? என்னடா நம்முடைய வீட்டுல நமக்கு எதிர்ப்பா, நம்மளை எல்லாரும் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான், இந்த பொம்பளை வந்து நம்மளை எதுக்குறான்னு போட்டு மிதிக்க மாட்டானா, உதைக்க மாட்டானா, சித்திரவதை பண்ண மாட்டானா? பண்ணுனா. அந்த அம்மாவுக்கு அதுவும் தெரியும். இவனை மறுத்தோம்னு சொன்னா, மூசாவை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆகிரத்தை நம்பணும்னு சொன்னா, இருக்கிற சுகமெல்லாம் போகும், இல்லாத துன்பமெல்லாம் சுமத்தப்படும். தெரியும் அந்த பொம்பளை, தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சாங்க. அடிக்கிறான், உதைக்கிறான், அவன் மட்டுமா எல்லாரையும் அடிக்க விடுறான், சமுதாயம் இப்படி மிதிங்கிறான். ஒரு பொம்பளைய போட்டு எல்லாம் அடிக்கிறான், சித்திரவதை பண்றான், மிதிக்கிறான். அந்த அம்மா கேக்குது, ஓ நஜ்ஜினி, இறைவா என்னை காப்பாத்து, மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த ஃபிரௌனிடம் இருந்தும் இவனுடைய சித்திரவதையில் இருந்தும் என்னை காப்பாற்று, ஓ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்து. அப்ப அநியாயம் அவ்வளவு பண்ணிருக்காங்க, அநியாயம் பண்ணதுனாலதான் அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு அநியாயங்களையும் அந்த அம்மா எடை போட்டு பாக்குது. அங்க அல்லாஹ் தருவான நரகம், அதை எடை போட்டு பாக்குது. இந்த அநியாயத்தை தாங்கிக்கிறலாம், இந்த மிதியை தாங்கிக்கிறலாம், அந்த மிதியை தாங்க இயலாது, அந்த நெருப்பை எனக்கு தாங்க இயலாது. அதனால இந்த கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் லேசு எனக்கு, அதனால அந்த கஷ்டம் பெருசு, அதனால அதுல கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இதுலயே கஷ்டப்படுறேன். ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த உலகத்தில் உள்ள எந்த இன்பமும் சொர்க்கத்து இன்பத்திற்கு கீழே, இந்த உலகத்தில் உள்ள எந்த துன்பமும் நரகத்து துன்பத்தை விட கீழே தான், சின்னதுதான். இதை விளங்குகிறார்களே, அந்த வகையில் அவர்கள் மாடல். முடிஞ்சு போச்சு. எந்த வகையில மாடல்? இதான் மாடல். இது நம்மள்ட்ட இருக்குதா? இந்த ஒரு தன்மை எது அல்லாஹ் மாடல்னு சொல்றானோ, இதுல உரசி பார்க்க சொல்றானோ, இதுல நம்ம வந்து பண்பட்ட ஒரு சமுதாயமாக மாற்றுறது அல்லாஹ் வந்து அளவுகளை காட்டுறானோ, அது நம்ம இடத்துல இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவாக்கின சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. இப்படியா உருவாக்கினாங்க, நம்மளும் உருவாக்கிட்டோம் பெருமடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமை சந்தோஷம் தாங்க இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்து அடாடா இதாஜா நான் சொல்லலாம் எல்லாம் ஓதி காட்டோம், இன்னும் உருவாக்கிட்டோங்கிற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயத்துக்கு எதுவும் பெருசா தெரியல. வீடு வாச சொத்து சுகம். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபித்தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன், மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. ஃபோன் நம்பர்